கறி சாப்பிட்லனாலே நமக்குலாம் கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னும் 2-3 வாரத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான்வெஜ் எதுவும் புழங்கவே கூடாது. ஏன்னா வந்துட்டு பங்குனி 18 வந்து ஹஸ்பண்டோட குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பாங்களா. ஸோ அதனால் பங்குனி 1லேருந்து 18 வரைக்கும் மட்டும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் பங்குனி 1க்கு முந்தின நாள் தான் வந்து ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து கிரேவியும் கொஞ்சம் வந்து சிக்கன் சிந்தாமணியும் வந்து செய்ய போகிறேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாம் வந்துட்டு வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, அது கூடயே வந்துட்டு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 முந்திரி அதை மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். அப்படியே சைட் பை சைடு வந்து சிக்கன் சிந்தாமணி வந்து செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு நான் வந்து பாலக் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன், அது கூட தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மத்தியானம் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.